ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை வைத்த கல்லறை இன்றும் வெறுமையாக உள்ளது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிருடன் எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்புகின்றார். இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். இயேசு உயிர்த்தெழுந்து சுமார் 2000 வருடங்களாகிறது. இன்றும் அவர் உலகத்தில் வல்லமை நிறைந்த தேவனாக விளங்குகிறார். கடந்த பல நூற்றாண்டுகளாக அநேக பெருமைமிக்க வல்லரசர்கள், தத்துவ ஞானிகள், மேதைகள், விஞ்ஞானிகள் மற்றும் இறையியல் வல்லுநர்கள் பலரும் தோன்றி மறைந்தனர். ஆனால் இயேசுவோ இன்றும் ஜீவிக்கிறார். இதுவரை வாழ்ந்தவர்களில் அவர் ஒருவரே ஒப்பற்றவராக திகழ்கிறார். அவருடைய பிறப்பு ஒப்பற்றது. அவர் கன்னி மரியாளிடத்தில் பிறந்தார் என்று வேதாகமம் கூறுகிறது. அவரது வாழ்க்கை நிகரற்றது. அவரது வாழ்க்கையில் தெய்வீகத்தன்மை நிறைந்திருந்தது. அவர் பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து உலகில் வேறெந்த மனிதனும் செய்ய முடியாத பெரிய அற்புதங்களை செய்தார். அவரது செய்தி தனிச்சிறப்புடையதாயிருந்தது. அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவர் அன்பையும் பாவ மன்னிப்பையும் புதிய வாழ்வையும் கொடுக்கிறார். அவரது செய்தி செல்லுமிடமெல்லாம் புது வாழ்வு, புது நம்பிக்கை மற்றும் புது வாழ்விற்கான புதிய நோக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. அவருடைய சிலுவை மரணம் இணையற்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சர்வலோகத்தையும் படைத்த தேவன் தமது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் பாவத்திற்கு பலியாக அனுப்பினார். அவர் உனக்காக மரித்தார். அவரது உயிர்த்தெழுதல் ஒப்பற்றது. அவர் மரித்த 3ஆம் நாளில் உலக சரித்திரத்தில் இதுவரை கண்டிராத அதிசய சம்பவம் ஒன்று நடந்தது. இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவரது பிறப்பு, வாழ்ந்த வாழ்க்கை, அவரது இறப்பு மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் இவை அனைத்தும் அவர் தேவகுமாரன் என்றும் மனு குலத்தின் இரட்சகர் என்றும் அவர் சொன்னதை நிரூபிக்கின்றது. இந்த இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கிறார். அவர் உன் வாழ்வில் வந்து உன் பாவங்களை மன்னித்து உனக்கு பரிபூரண வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். இதோ அவர் சொல்வதை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வேதம் கூறுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு மரித்தபோது உன் பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இப்பொழுதோ அவர் உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனுக்குள் வருவேன். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததற்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்ததற்கு நன்றி.
என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும் போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதையும் நீ நிச்சயமாக அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்போது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுடன் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்.